வெளியில் பூக்கடைக்கு வந்திருக்கவங்களாம் இங்கே வந்து உட்காந்துக்குவாங்க. அவர் குரல் கேட்டாங்கன்னா வந்து இங்கே உட்காந்துருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அருமையான திருக்கோயில். இந்த இடம் ஒரு மிக பெருமையான ஒரு இடம். இங்கு வந்து நம்ம அமர்வதே நாம் செய்த புண்ணியம். அப்படி இருக்க இந்த திருக்கோயிலிலே 25/5/2025 அன்று நம்முடைய வழிபாடான 2 பிரிவுகளாக வைத்துக்கொள்வோம். ஒன்று காலை அந்த பஞ்சமூர்த்திகளுக்கு அர்ச்சனை செய்து பின்பு சொற்பொழிவு நடக்கும். அதில் ஒரு அமர்வாக அமர்வாக இருக்கக்கூடிய அர்ச்சனையானது மிக சிறப்பான முறையில் குருக்கள் ஐயா நமக்கு செய்தார்கள். ஒரு சில கோயிலில் குருக்கள் நமக்கு பூ போடுவாங்க, ஒரு சில கோயிலில் போட மாட்டாங்க. அவையெல்லாம் நம்மோடு பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் நமக்கு இறைவன் திருமேனியை தொட்டு வழிபாடு செய்யக்கூடிய அந்த பெருமகனாரை நாம் எதுவும் சொல்லக்கூடாது. நமக்கு அவருக்கு திருக்கரங்களால் திருநீர் அணி கொடுத்திருக்கிறார்கள். எனவே அவரை நம் குருநாதராக ஏற்று மிக அருமையான முறையிலே 5 மூர்த்திகளுக்கும் தீபாராதனை எல்லாம் செய்து சிறப்பான முறையில் செய்தார்கள். பின்பு அமர்வாக சைவ நன்மணி தேன்மொழி அரசு திரு பிரபாகரன் ஐயா அவருடைய சொற்பொழிவானது துவங்க இருக்கிறது. திருவருட்பயன் ஏறத்தாழ நம்ம அந்த முடிவுக்கு வந்துட்டோம் நினைக்கிறேன். அது மிக கடுமையான ஒரு நூல். திருக்குறள் போன்றது அந்த நூல். ஐயா முதல்ல நம்ம வந்து சொல்ல மாதத்துக்கு 10 குறள், 12 மாதங்களுக்கு முடிந்து பின்பு பெரிய புராணத்தை தொடங்கலாம் என்பது செய்தி. இருந்தாலும் அதனுடைய நூலுடைய விரிவின் காரணமாக அது நமக்கு நேரம் எடுத்துக்கொண்டே இருக்கிறது. இருப்பினும் அந்த சும்மா அப்படி படிச்சுட்டு போகிறதோட ஆழமான கருத்தை ஒரு குறள் படித்தா கூட போதும். சும்மா 10 குறள் படிச்சுட்டு ஒன்றுமே தெரியாமல் போகிறதோட ஒரு குறள் பிடிச்சி அந்த கருத்தை ஆழமாக கொண்டால் பின்பு நம் பிள்ளைகளுக்கு சொல்வதற்கு அது ஒரு வடிவகத்தாளாக இருக்கும் என்பதை மனதில் கொண்டு அவர்களும் நமக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அந்த சொற்பொழிவானது இப்போது தொடங்க இருக்கிறது. அதற்கு முன்னே நம்முடைய திருக்கழிக்குன்றத்திலே திருஞான சம்பந்தர் வைகாசி விசாகம் நன்னானானது வருகின்ற 11/12/6/2025 புதன் வியாழன் மற்றும் 2 நாட்களும் முழுமையான அளவிலே திருக்கோயில் நம்முடைய 4 திருக்கோயிலில் நடக்க இருக்கிறது. முதல் திருமுறை முற்றுவது. ஒரு ஆண்டும் ஒரு திருமுறையாக வருவார்கள். 1, 2, 3 இப்போது திருப்பி முதல் திருமுறைக்கு வந்திருக்கிறோம். அந்த முதல் திருமுறையை அங்கே முற்றிலுமாக ஓதி 2 நாள் வழிபாடானது சிறப்பான முறையில் நடக்க இருக்கிறது. வாய்ப்பிருக்கும் நண்பர்கள் அங்கேயும் கலந்து கொள்ளுமாறு மன்றத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த மாதம் வழிபாடானது 29/6/2025 அருள் தரும் கோவர்தநாயகி அம்பை உடனாகிய கைலாசநாத பெருமாள் கோயில் பதாகை திருத்தலத்திலே நடக்க இருக்கிறது. நம்முடைய செந்தில் ஐயா போன மாதம் ஒரு விண்ணப்பம் சொன்னார்கள். அந்த விண்ணப்பத்திற்கு நம்முடைய குருநாதரும் இசைவு தெரிவித்தார்கள். அவருடைய இல்லத்திலே அவருடைய மனைவியுடைய முதலாண்டு நிறைவு நாள் வருகிறது. அதை ஐயா தான் செய்ய வேண்டும் என்று கருதி சொன்னார்கள். அதற்கு குருநாதரும் இசைவு தெரிவித்து அன்று நான் வருகிறேன் என்று சொன்னார்கள். ஆனால் அப்போது மறை எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், நம்ம வழிபாடு அங்கே வச்சுக்கலாம், நாத்தியம்மா காத்தால் அங்கே தான் இருக்குது. அப்போ நான் சொன்னேன், நம்ம பூசலாம் எல்லாரும் நம்ம திருநின்ற ஒரு கோயிலில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ நம்ம பொன்னுரங்கம்மா இல்லை நம்ம ஊரில் வச்சுக்கலாம், கோயில் பதாகையில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டார். சரி, அதனால் அந்த கோவில் பதாகையை வைத்துக்கொண்டு திரு செந்தில் ஐயா அவர்களுக்கு வாய்ப்பு இருந்தால் அடுத்த மாதமோ இல்லை அதுக்கு அடுத்த மாதமோ உங்கள் உள்ளூரிலே அந்த வழிபாடை வைத்துக்கொண்டு அதை நிறைவு செய்யலாம் என்று எல்லோருடைய சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த வழிபாட்டுக்கும் 29/6/2025 அன்று கோயில் பதாகை. அது கொஞ்சம் அந்த ஆவடி பேருந்து நிலையத்தில் இறங்கி ட்ரெயினில் வரலாம். அங்கேருந்து பக்கத்துலேயே நடந்து போகலாம், ஒரு 5 நிமிஷம் நடந்து போகலாம் பேருந்து நிலையம். அங்கேருந்து பஸ் ஏறி கோயில் பதாகை வரணும். ஷேர் ஆட்டோலாம் கூட இருக்குது, ஷேர் ஆட்டோ இருக்குது, இருந்தாலும் பஸ்ஸும் இருக்குது. ஆவடியிலும் பஸ்ஸு கன்னியம்மன் நகர்னு ஒரு ஊருக்கு போகும் பஸ்ஸு. அதில் ஏறினீங்கன்னா கோயில் பதாகை இறங்கினா அங்கேருந்து கோயில் பக்கம் நடந்து வந்துடலாம், பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்து வந்துடலாம்.
ஏறத்தாழ ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய பொழிலரசு, ஆமாம் பொழிலரசு அங்கே இருக்காங்க. வேலூர் பக்கத்தில் ஊருக்குள்ள அவங்க அந்த அங்கே குரு பூஜை பண்ணுவாங்க. அது சைவ சித்தாந்த மாநாடு செய்வாங்க. பக்தவச்சலம் ஐயா ஒரு 30 ஆண்டுகள் இருக்கும் அங்கே நடந்தது. அப்போ நான் ஆவடியில் குடியிருந்தேன். அப்போ அங்கே பொழிலரசு வந்து என்னுடைய நண்பராக இருந்த காலத்தினாலே அவரை நீங்கள் அங்கே வாங்க, நீங்கள் வந்து அந்த கைலாசநாத பெருமாளுக்கு வந்து அப்போ ஐயர்லாம் கிடையாது அந்த கோயிலில், நீங்கள் வந்து அபிஷேகம் பண்ணிட்டு போங்க அப்படின்னாரு. அந்த ஒரு பெரும் பலன் எனக்கு அங்கே கிடைத்தது. அந்த கோயிலில் நான் வந்து அந்த அந்த மூர்த்திக்கு அபிஷேகம் பண்ணேன். அதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அந்த கோயிலுக்கு வந்து. அதனால் கண்டிப்பாக நானும் அந்த திருக்கோயிலுக்கு அந்த திருக்கோயிலுக்கும் எல்லோரும் வர வேண்டும் என்று மன்றத்தின் சார்பிலே உங்களை தெரிவித்துக் கொண்டு சொற்பொழிவு